பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்ய இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தாம் நம்முடைய வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதை விட ஆவியின்படி பிழைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய தவறான சரீர செய்கைகளை அழிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் செய்வது எது சரி தவறு என்பதை நமக்கு உணர்த்துவார். நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால் மட்டுமே அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அவருடைய வழிகளையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை கை கொண்டு நீதியில் நடக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கிறிஸ்துவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நாம் பாவத்திற்கு மரித்ததாயும் நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாகவும் காணப்படுவோம். தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து அவருடைய நீதியான வழியில் நடவுங்கள். ஆமீன்.